தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். அப்புறம் விவேக் சார், நெடுமுடி வேணு, மாரிமுத்து சார், சமுத்திரசன் எல்லாருமே அவங்க ரோலை வந்து சிறப்பாக பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஃபுல் பேக்கேஜ் எல்லாருமே அதுல பங்கேற்று சில இடங்கள்ல கொஞ்சம் எங்க அப்பா தப்பு பண்ணா கூட நாங்க வீட்டுல எங்க அம்மாட்ட போட்டு கொடுக்க மாட்டோமா சார்? அதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு நிமிஷம், எங்க அப்பா தப்பு வீட்டுல பண்ற போது எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறவங்க ஊழல் பண்ணா போட்டு கொடுக்காம இருக்குமா? ஒரே ஃபேமிலி இல்ல, ஒரே ஃபேமிலினா அடுத்தவன் சொத்து தின்னு அவனை கழுத்தறுத்து சாகடிச்சு அத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இருக்கணும் சார். அதுதான் சார் படத்தை கொடுத்திருக்காரு எங்க ஐயா. இது செகண்ட் ஹாஃப் நீங்க பாக்கலாம், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. அதுல இன்பிட்வீன் ரஹ்மானோட மியூசிக் தீம் ஜாயின் ஆகுது. அப்படி கேட்கும் போது சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. ஆனா அந்த ஃபீல் வேறதான், ரஹ்மானோட ஃபீல். கடைசி படம் விவேக் அதான். பட் அவருடைய என்ன சொல்ற அந்த சின்ன சின்ன பிட் காமெடி, அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். அவர் எங்கிருந்தா இது வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அவர் இல்லாத பெரிய தீக்கத்தியாக பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ஓகே, நல்லா இருக்கு. சங்கர் சார் பிரம்மாண்டம்னாக்கா ரெகுலரா பண்ற படங்களோட இல்ல, இந்த பாட்டு வேற 2-3 பாட்டுல அதுக்கப்புறம் கமல் சார் காமிச்சது வேற லெவல். அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. சூப்பர். இந்தியன் 1ல சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் இல்லையா? இந்தியன் 2ல அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இருக்கு. ஆக்சுவலி ஆல்பம்ல வந்து ஒரு லவ் சாங் அது மிஸ்ஸிங். பட் பேக்ரவுண்ட் சாங் கம் பேக் இந்தியன் அது கூஸ் பம்ப்ஸ் தான். ரொம்ப சூப்பரா இருக்குது. அவரு கமல்ஹாசன் சார் வர்றதுக்கு முன்னாடி வெயிட்டிங்ன்ற மாதிரி அது ரொம்ப சூப்பரா இருக்குது. சித்தார்த்தோட கேரக்டர் அந்த அளவுக்கு சூப்பரா. கிளைமாக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமாக்ஸ் அதான் கம் பேக் அண்ட் 3 கிளிம்ஸ் காமிச்சிக்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்குது. 3 will be the best. மோஸ்ட்லி லீடு வந்து தேர்ட் பார்ட்டுக்காக தான் லீடு. இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபுல் படத்தோட பார்ட் 2 பார்ட் 3 சேர்த்தா தான் ஒரு படமா கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் வந்து நீங்க ஆக்ஷன் அவருன்னா ஆக்ஷன் இறங்கவே இல்லை. ஜஸ்ட் அவரு நமக்கு என்ன பண்ணணும்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஒன்னு பண்ணிருக்கோம் பப்ளிக். பட் அவர் ரியாக்ட் பண்றது வந்து அடுத்த படத்தை ரியாக்ட் பண்ணுவாரு. அவர் ஆக்ஷன்ல இறங்கலாம். ஓவராலா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏதாவது மைனஸ் இருக்கா படத்துல? மைனஸ் இல்ல, கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் ஸ்பைசினஸ், நந்தினத்தோட ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் வயலண்டா இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தா இருந்த மாதிரி இருக்கு. ஆடட் அட்வான்டேஜ் என்ன இருக்கா படத்துல? அட்வான்டேஜ் ஆப்வியஸ்லி சங்கர் சாரோட படம் எப்படி பிரமாணம் பிரசன்ட் பண்ணுவாரோ அவரோட பிரசன்டேஷன் நல்லா இருக்குது. மியூசிக் ஆப்வியஸ்லி பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாராவோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அது பார்ட் 3ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரஹ்மான் பெஸ்ட் நினைக்கிறீங்களா? அனிருத் பெஸ்ட் நினைக்கிறீங்களா? ரஹ்மான் சார் தான் அணி தான் அவங்க சொன்ன மாதிரி. பட் அணியால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா அவர் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு. ரஹ்மான் சாரோட தீம்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஹீட் போட்டார் சங்கர் சார் அது மாதிரி. சோ அதுவும் ஒரு பிளஸ்ஸா இருக்கு. சோ ஒரு ஆள் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம் ப்ரோ? 10 out of 10க்கு கொடுக்கலாம். 8.5 கொடுக்கலாம். லென்த் மட்டும் தான் கொஞ்சம் அதுவா இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நாட்டுல நிறைய லஞ்சம் புரண்டுட்டு இருக்கு. நிறைய படிச்ச பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல. நல்லது ஏன் பண்ண மாட்டாங்க, பண்ணா என்னெல்லாம் பிரச்சனை வரும்ன்றத ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காரு. அந்த நல்லது பண்ணா நம்ம ஃபேமிலியை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணோன்றதையும் ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க.
படம் வேற லெவல் சூப்பர். ஒரு நல்ல ஆமா, இன்னும் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். காமெடி அந்த அளவுக்கு இல்ல, மத்தபடி படம் சூப்பர். அந்த அளவுக்கு காமெடிஸ் இல்ல, மத்தபடி கண்டென்ட் வைஸ் படம் ரொம்ப ரொம்ப சூப்பர். அனிருத் மியூசிக் சூப்பர். வெற்றி சூர்யா வந்தவொடனே பயங்கரமா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. அவுட் ஆஃப் 5 க்கு 5, 10 க்கு 10. அட பாருங்களா, படத்துலதான் ஊழல் பண்றாங்க பார்த்தா நிஜ வாழ்க்கையில ஊழல் பண்றாங்கடா. என் பைக்கால சும்மா தான் நிக்குது, அதுக்கு 30 ரூபா பார்க்கிங் வாங்குறானுங்க. படத்தை பார்க்க டிக்கெட் வாங்க வந்தா கவுண்டர்ல 190 ரூபாய், அதை ஆன்லைன்ல 240 ரூபாய் போட்டு எல்லாத்தையும் ஊழல் பண்றாங்க. இந்த ஊழலை தான் இந்த படத்துல எடுக்க சொல்றாங்க. பாருங்களா, இது போல கதையை எடுங்கடா பாருங்களா. மூவி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். அனிருத் மியூசிக் கோசம் நம்ம இந்த படத்தை உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம ரசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. சித்தார்த்தை பாத்தீங்கன்னா படம் முழுக்க அவர் டிராவல் பண்ணிக்கலாம். அவரை பாத்தீங்கன்னா கேமியோ ரோல் போல அவரை பண்ண வச்சாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அவர் யதார்த்தமா நடிச்சு நினைக்காரு இந்த படத்துல. மக்களுக்கு ஊழல் பத்தி அந்த அளவுக்கு இந்த படத்துல சொல்லிருக்காங்க. பார்ட் 1ல சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த படத்துல ஊழலை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நானும் இந்த ஊழலை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட நான் பேசுறேன். மியூசிக் அந்த அளவுக்கு ஏஆர் மியூசிக் அளவுக்கு அனிருத் மியூசிக் இந்த படத்துல பேசப்படுதா? அனிருத் அந்த மியூசிக் இருந்ததுனாலதான் நான் இப்ப இவ்வளவு நேரம் படத்தை உட்காந்து பார்த்தேன். ஏன்னா படம் அந்த அளவுக்கு லேகா இருக்கு. அவர் மியூசிக்கால நம்ம உட்காந்து இவ்வளவு நேரம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப ஜெயினி டைப் ஈத்துனேங்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமாச்சு. நானும் இப்போ என்ன இதெல்லாம் ஃபைட் நடக்கவும் பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. கடைசியா அவங்க தேர்ட் பார்ட்டோட லீடு கொடுத்ததுதான் ஒரு ஐப்புக்கு ஏற்பட்டது. மூவிக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 10க்கு 6 கொடுப்பேன். எல்லாத்தோட அவருக்கு வந்து பாபி சினிமாவுக்கு வந்து சரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டு கமர்ஷியல் ஈக்குவலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை கடத்திட்டு போறதோட நமக்கு இந்தியன் 3யோட லீடு கொடுத்து நிப்பாட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து அது வந்து நம்ம புதுசா ஃப்ரெஷ்ஷா பார்த்தோம். இந்தியன் நம்ம ஃப்ரெஷ்ஷா பார்த்தோம். அந்த ஆக்டிங் வந்து நம்ம வந்து வேற லெவல்ல படிச்சு அதுக்கு போதுமான இந்த பேப்பர் சீன் பாத்தீங்கன்னா அழுகிற சீன். அதாவது எப்படி சொல்றேன்னா அந்த மகனை கொள்றதா இருக்கட்டும், அப்பா அம்மா வந்து சஃபரா இருக்கட்டும், அப்படி போய் சாங் எல்லாமே மனசு அப்படி தொட்டு வருது. வெளியில வரும்போது ஹெவி பெயினோட வெளியே வந்தோம். ஆனா இது எல்லாமே அங்க பார்த்ததுனால இவர் வந்து அதை விட பெருசா நடிச்சுக்கலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இவர் நியூ ட்ரெண்டா பண்றது ஒரு நியூவா வர்றாரு. சோ அந்த மேக்கப் அதுக்குள்ள மெனக்கேடெல்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து அந்த இந்தியில கூட அவங்க க்ளோஸ்அப் காமிக்க மாட்டாங்க. இதுல மேக்கப் போட்டுட்டு க்ளோஸ்அப்ல வைக்கிறாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஸ்கின் டோன்ல இருந்து எல்லாமே மேட்ச் பண்ணிருக்காங்க. சத்தியமா பெரிய சந்தோஷ் சார் வந்து இது சொல்லணும். பட் ஆனா ஸ்கிரீன் அவராலே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றை சொன்னோம் கரெக்ஷன் பத்தி ஒன்றுல சொல்ல போறாங்க. அவருக்கு திப்பு தான் பண்ணிருக்காங்க. கரெக்டா டைட்டியே பண்ணிருக்காங்க. இங்க கன்ஃபார்மா புரியுது. வேற வந்து இல்லாதது ரொம்ப மிஷின். அனிருத்து பெற சொல்ல வரல, அனிருத்து வேற லெவல் தான். ஆனா இந்த படத்துல அந்த வெளியில பார்த்த அந்த ஃபீல் வந்து சுத்தமா இல்லை. அவருக்கு பில்டப் ஷாட்டே இல்லை கமலஹாசன் சாருக்கு. அதனால இந்த பிஜின்னு பார்த்தீங்கன்னா சரியா ஒர்க் அவுட் ஆகும். நிறைய ஷார்ட்ஸ், நிறைய அந்த ஸ்பேஸ், அந்த மியூசிக் ஸ்பேஸ் நிறைய கிடைச்சிச்சு. அது சரியா பஞ்ச் பண்ணி சொல்லுங்க. யாருக்கு நல்லா இருக்கு? யாரு இல்ல படத்துக்கு அதான் சொல்ல கூடுவேன். கேட்பேன் அவருக்கு பதில் இருக்கு அவர்கிட்ட. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பார்ட் 2ல வந்து பார்ட் 3யோட அந்த லிங்க் கடைசியா அது எதுக்கு பார்ட் 2? அது எதுக்கு பார்ட் 2? நீ பார்ட் 2 எடுக்கணும்னா பார்ட் 2 நல்லா இருக்கணும்ல. பார்ட் 2 எடுக்காம நீ பார்ட் 3க்கு லீடு கொடுத்தா போயிடும். அதனால வந்து பார்ட் 1 பாத்திருப்பீங்க. பார்ட் 2 ஒரு எதிர் பார்ட் 1 கெத்து ப்ரோ. பார்ட் 1 எல்லாம் கம்பேர் பண்ணி அது சிம்பிளா கரெக்டா லாஜிக்கா எடுத்துப்பாங்க. லாஜிக்கா டாஷ் ஆன ஒரு படத்துல கேவலமா பேசுறாங்க. பார்ட் 2 பாத்துட்டு நீங்க பார்ட் 3யோட உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி ப்ரோ? இப்ப கேஜிஎஃப் பார்ட் 2 வந்துதுன்னா பார்ட் 3 லீடு கொடுத்தாங்கன்னா கேஜிஎஃப் 2 நல்லா இருந்தது. கேஜிஎஃப் 2 நல்லா இருந்தது. இது நல்லாவே இல்ல. இது எப்படி பார்ட் 3 லீடு கொடுத்தாங்க பாப்பானா? ஒரு லாஜிக்கே இல்ல ப்ரோ. நம்புற மாதிரி இல்ல. ஒரு மெசேஜ் சொன்னாங்கன்னா அது ஓகே, அந்த கருத்து இருக்குது, நடக்கத்தான் சொல்லிடுறாங்க. பட் அது கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி சொல்லல. கனெக்டிவிட்டி ஆகாது. எங்கேயோ நடக்கும், ஏதோ ஒரு போன தம்பு இருக்கும் ப்ரோ. அது நல்லா இருக்கும் ப்ரோ. பாத்தியா பார்ட் 1ல வந்து காமெடில நிறைய வச்சு என்டர்டெயின்மென்ட்டா பண்ணிருப்பாங்க. பார்ட் 2ல அந்த என்டர்டெயின்மென்ட் காமெடி கிடையாது, சுத்தமா கிடையாது. காமெடி விவேக்லாம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. விவேக்லாம் பாவம், அது எதுவும் வந்தாலும் தெரியல. விவேக் வேஸ்ட் சாங். ஆனா மியூசிக் எங்க இருக்குன்னு தெரியல. மியூசிக்கே எங்க இருக்கு தெரியல. அந்த ஒரு தாத்தா வர மாதிரி பாட்டு விளையாடுது. அது வீடியோல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வீடியோ விளையாடல, பாட்டு நல்லா இருக்கு. அது மட்டும் தான் சொல்ற மாதிரி தவிர மற்றபடி மியூசிக்கே எங்க இருக்குன்னு தெரியல.
ஊழல் பத்தின மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஊழல் பத்தின மெசேஜ் அந்த ஊழல் பத்தின மெசேஜ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதை வந்து படத்தோட மெச்சு போனாங்க. படம் வந்து எங்க போனது ஊழல் மெசேஜ் அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுல. அதே மாதிரி பார்ட் 2ல ஊழல் பத்தின மெசேஜ் பாட்டு வந்து கம்பேர் பண்ணாதீங்க. பாட்டு வந்து அது லாஜிக்கா இருந்தது. இது லாஜிக்கே இல்ல. எங்க படம் ஓடுதுன்னே தெரியல. அது பாட்டு ஓடிங்க அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண முடியும். பாக்குறவங்க இன்ட்ரெஸ்டே இல்ல அந்த மாதிரி தான் பாத்துருந்தோம். சும்மா ஏதோ எல்லாரும் பாத்துருந்தோம் படத்தை. அவ்வளவு மத்தபடி ஒண்ணுமே 500 கோடி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 500 கோடி யாரு ப்ரொடக்ஷனு? அவர் கூடுங்க. 500 கோடி வேஸ்ட். ஒண்ணும் இல்ல பத்தல. சிடி ஒர்க்கு மேல எல்லாமே இந்த இதுவா ஒவ்வொன்னா மாறி மாறி போறது, இது எல்லாமே இந்தியன் ஒன்ல இருக்கும். இந்த பச்சை கிளிகள் தூளோட பாட்டு பாடல் வரிகள், அப்பாவோட கேரக்டர், அந்த நட்பு, அந்த உணர்வு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கவுண்டமணி காமெடின்னு சொல்லிட்டு ஒண்ணு தனியா எடுத்துட்டு ஒரு ட்ராக் போவோம். வர்ம கலையில அந்த கலையை எவ்வளவு உள்ளார்ந்து காட்ட முடியுமோ அதெல்லாம் அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நிறைய தொட்டு இருக்கும். அது இல்லாம ஈஸ்மெண்ட் கலரு, பிளாக் அண்ட் ஒயிட் கலரு, பச்சை கிளிகள் தூளோடு அது இந்த பாட்டு, அதாவது கப்பல் ஏறி போயாச்சு சுத்தமான ஊராட்சி, அந்த மியூசிக்கும் நல்லா இருக்கும், விஷுவலைசேஷனும் நல்லா இருக்கும். இதெல்லாம் படத்துக்கு ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த மியூசிக் தரப்புல இந்த படத்துல எந்த பலமும் சேர்க்கல. விஷுவலைசேஷன்ல அந்த மாதிரி சிஜி ஒர்க் எதுவுமே இல்லை பாட்டு. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இப்பயும் இந்த படத்தை பழைய அந்த படத்தோட ராகங்கள் தான் தூக்கி விடுது. மற்றபடி இந்தியனுக்கான டச்சபிள் இந்த படத்துல அவ்வளவு கம்மியாக. மறைந்த விவேக் சார்லாம் இருக்காரு, அவர்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த படத்தை நம்ம பார்க்க கூடாதுன்னு தான் கடவுள் அவங்க 2 பேரை கூப்பிட்டாங்களான்ற மாதிரி. இவ்வளவு லாக் எப்படி இருக்கிறது போட்டு ஒரு கை தேர்ந்த இந்தியாவில டாப் 10 டைரக்டர்ல 4வது இடம் 5வது இடத்துல சங்கர் சார் இருப்பாரு. கண்டிப்பா அதை பறி விட்டு தான் போவார். இப்ப பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அன்னியன் பார்ட் 2 இந்தியன் பார்ட் 2 கிடையாது. அன்னியன்ல எப்படி விவேக் சாரும் பிரகாஷ் ராஜா இருப்பாங்க, அது மாதிரி பாபு சிங்காவும் அவரும். அதுல வந்து கருட புராணத்தை வச்சு கொலை பண்ணாங்க, இதுல வர்ண கலை வச்சு அந்த புராணத்தை வச்சு பண்றாங்க. மற்றபடி அதே திட்டம். இது வந்து 250 கோடி வேஸ்ட். பார்ட் 2ல இருந்து பார்ட் 3 யோட எதிர்பார்ப்பு, பார்ட் 2ல இருந்து பார்ட் 3 யோட எதிர்பார்ப்பு சத்தியமா வருமானம். பார்ட் 3 எதிர்பார்ப்பா இல்ல, பார்ட் 2 பார்த்தது கஷ்டமா இருக்கு. ஒரு பார்ட் 2 எடுக்கணும்னா 2 வகையான டைரக்டர் எடுக்கலாம். ஒண்ணு நம்மளுக்கு போனியாவில இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, பார்ட் 2 ஒப்பு தேட்டிக்கான ஒரு டைரக்டர் வருவான். அந்த எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கான். பார்ட் 1 அழகா கொடுக்கணும். உதாரணத்துக்கு மணி ரிட்டர்ன்ஸ், நிறைய ரிட்டர்ன்ஸ். இது கூட நீங்க பாகுபலி, இதெல்லாம் பார்ட் 1 ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் ஒரு சிறந்த டைரக்டர். பார்ட் 2 முதல்ல எடுக்க வரீங்க, எப்படியா எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? அவர் எதை கேக்குறேன் சொல்லுங்க. 10க்கு 3 கொடுங்கன்றது இல்லைன்னா 100க்கே 3 கொடுங்க. 10க்கா 8 கொடுப்போம். ஓகேக்கா. இதுல வந்து நம்ம விவேக் சார் இறந்துட்டாரு. அவரோட பாட்டு எப்படிக்கா இருக்கும்? அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பர். எல்லாம் மியூசிக் எல்லாமே ஃபேமிலி பார்க்கக்கூடிய படமா இல்ல வந்து ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். எல்லாம் இதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பயப்படுறாங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒண்ணு இந்தியன் 1 பாத்துட்டீங்களா? பார்த்துருக்கேன். அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கா, இல்ல படமே வித்தியாசமா இருக்கா? படம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நிறைய ஏதாவது விஷயம் கத்துக்கிட்டீங்களா இந்த படத்துல? என்ன கத்துக்கலாம்னா வந்துட்டு லஞ்சம் வாங்கக்கூடாது, நல்லது செய்யணும், அந்த மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. நான் ரேட்டிங் மட்டும் சொல்றேன். அதான் 8 சொன்னேன் நான். 10க்கு 8. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். வெரி வெரி சூப்பர். ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அது இல்லாம டேப் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம். சூப்பர். நான் 10 மார்க் கொடுப்பேன். 10க்கு 10. சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்றது சொல்லலாம். கமலுக்காக சத்தியமா பார்த்தே ஆகணும். சங்கர் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. இதெல்லாம் அரசியல் பாத்தீங்கன்னா சத்தியமா பார்த்தே ஆகணும் இந்த படம். மெசேஜ் ஏதாவது நீங்க கொடுக்க விரும்புறீங்களா கமல் சாருக்கு? கமல் சாருக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியல. அவர் பாத்துட்டாருன்னா ஐ மீன் அவருக்கு ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புறீங்களா? சார் நான் ஒரே டைம் மட்டும் பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா சார்? ஐ லவ் யூ சார்.
ஓவரால் படத்தோட ரேட்டிங் எவ்வளவு? 10க்கு நீங்க சொல்லுங்க. 10க்கு 10 தான் சார். அவுட் ஆஃப் 10 எல்லாமே சார் 100% கொடுப்பேன் சார் நான். கமல் சார் தீவிர ஃபேன் சார் நான். தர்மத்தையே வந்து பல வகையில கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த சீனுமே எதையுமே தழுவாம இருக்குது. முதல் சீன் மட்டும் குரு படத்துல வர மாதிரி அந்த தந்தை வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு வந்து நம்ம குரு படத்துல வந்து எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போற மாதிரி போவாரு. அது மட்டும் எங்க தாத்தா எங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எதையுமே மறக்காதவரு. எல்லாருக்கும் குரு இல்லையா, அதனால அது அப்படிதான் இருப்பாரு. தாத்தா வேற லெவலு. என்னப்பா படம் சூப்பரா இருக்கு. நல்லா லேண்டரோட கூட்டிட்டு வா, தனியா வச்சு கும்பலாம். ஓகேவா? சந்திரயானுக்கு போனவனையே போய் அந்த சங்கடம் இல்லாம போய் அவரு காத்துல போய் போட்டு வராரு. இந்த படத்தையே நல்ல சொன்னா நீங்க எந்த படத்துல நல்ல சொல்லுவீங்க? சூப்பர்பா. அனிருத் தங்க பிள்ளை வைர பிள்ளை சூப்பரா போட்டிருக்கு. இந்தியன் தாத்தா வராரு, எங்களை படம் அடிக்க போறாரு, சதர் அடிக்க போறாரு. 2K கிட்ஸ் எல்லாம் ஒரு 1000 பேர் உள்ள ஆண்டாங்களா? அதுதான் சும்மாவா? இல்ல வச்சுட்டாங்க. நான் 2K கிட்ஸ் ஆடுனா நான் விட்டுட்டேன். 4K கிட்ஸ் ஓகேவா? வேற சூப்பரா பண்ணிருக்காரு. அப்படி சமுத்திரகனி அருமையா பண்ணிருக்காரு. மூணாவது எங்க சூர்யா சூர்யா ஜகன்னு சொல்லிக்க போறாரு. ஒவ்வொரு கேரக்டரையும் எவெல்லாம் லஞ்சம் ஊழியர் வாங்கிட்டு உள்ள போய் ஒளிஞ்சாங்களோ குஜராத் போய் ஒருத்தரை தூக்கி இருக்காரு. அப்படி பேசலாம் எல்லாத்தையும் தப்பிச்சு ஓடுறவங்க எல்லாத்தையும் போய் தூக்கிட்டு வந்து கொண்டுட்டாரு. அவ்வளவுதான் மேட்ரு. வேற என்ன லாஜாவா 10,000 பேர் அடிச்சுட்டு போனவங்க உங்களுக்கு தெரியாதா? ஒரு காட்டு ஓடுறவனுக்கு கல்வி இதுக்கு லோன் வாங்க பிள்ளைங்களாம் தூக்குப்பட்டு சேர்த்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எதுவா அதுக்கு சின்னதை போட்டுட்டு பெருசா வந்து மறைச்சிட்டாங்களா? அந்த பெருசெல்லாம் மறைஞ்சதெல்லாம் போய் நிறைஞ்சு போய் தூக்கிட்டு வந்து கொண்டுட்டாரு. அது தெரியலையா? இப்படியே பேசி என்கிட்ட கதை வாங்கிக்காதீங்க எல்லாரும். நான் சொல்றேன், ஒவ்வொரு இந்தியனும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த நார பையன், செத்த பையன், அந்த பையன், இந்த பையன் சொன்னவனுக்கு எல்லாம் லெட்டர் போட்டீங்களா? இவருக்கு போதும் தந்தி எடுக்கிறான். உலகம் முழுக்க அவருக்கு தந்தி எடுத்து வாழ்த்து சொல்லுங்கடா. அந்த ஒரு தில்ல ஒரு இந்தியன் படம் பண்ணிருக்கிறாருல்ல, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு. கதையோட கருவே வந்து அரசியல் சொல்லியிருக்கிறாரு. உண்மை அரசியல் எல்லாம் வந்து 10,000 கோடி 5,000 கோடி அடிச்சுட்டு மேல போய் இடம் வாங்கினவன், கீழே போய் இடம் வாங்கினவன், தங்கத்துல கக்கூஸ் கட்டினவனுக்கு எல்லாம் பெரிய அப்பா இந்தியன் ஆப்பு வச்சுட்டாரு. இந்தியன் தாத்தா மிகப்பெரிய 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 வெற்றி தான். இந்த காலகட்டத்துக்கு எப்படியோ அந்த பழைய மியூசிக் ஏன் ரோமன் சாரோடது இந்தியன் உள்ள வரல. அது ஒரு நிமிஷம் வருது. அவ்வளவு தியேட்டரே வந்து அப்படியே சைலண்டான்னு பாக்குது அப்படின்னு. அதே மாதிரி இதுல வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அது நிறைய பேர் சொல்லிக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் இதுல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. படம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டீங்க எதுக்காக நான் குதிரையில வந்தேன் அப்படின்னு சொல்லி. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்றது. அப்புறம் வந்து நிறைய பேர் கமல் சார் சொல்றேன். அது எனக்கு தெரியும். இன்று முதல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். சந்தோஷமா? 2 பாருங்க ஆமா எல்லாமே சரிங்களா? ஒரு பேரு வேணாம் இல்லப்பா. ஒரு கோடி கொடுக்குறாங்க, 2 கோடி கொடுக்குறாங்க. இப்ப கூட பாருங்க படத்துல நடிச்சவங்க எத்தனை பேர், எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க படத்துல, எத்தனை பேர் படம் பார்க்க வந்திருக்காங்க. இந்த சுரேஷ் கேள்வி கேட்டீங்களா? இந்த மாதிரி கெட்டப்பு போட்டு வந்து இந்த படம் நல்லா இருக்கணும் ஓடணும் அப்படின்னு சொல்லி மனப்பட்டிருக்காங்க. 50,000 1 கோடி இல்ல 10 கோடி கொடுங்க.
புரியுங்களா? போங்க போங்க, 5 கோடி 10 கோடி வாங்குற நடிகர்கள் பின்னாடியே தலையில துண்டா போட்டு இருங்க. என்ன மாதிரி ஏமாந்தாத இழுச்சா வந்தாக்க மைக்க வாயில வீட்டி உங்க வாயில வர கேள்வியே கேளுங்க. சரிங்களா? ஏன் மூஞ்சிய மறைச்சு கொஞ்சம் முன்னாடி வாழுது கொஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன். நன்றி நன்றி. எல்லாரோட கேரக்டர் நல்லா கச்சிதமா புரிஞ்சிருக்கு. புல் சுரேஷை தவிர கோடம்பாக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. யாரும் தெரியலப்பா. வணக்கம், என் பேரு நிரஞ்சன். நான் இந்தியன் 2 படம் பார்க்க வந்தேன். இந்த படம் இந்தியன் 2 படம் பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஒரு இந்தியன், ப்ரௌட் இந்தியன் சிட்டிசன் சொல்லிக்கிறதுலயும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல வந்து நல்ல ஒரு இந்த படம் பத்தி சொல்லணும்னா அந்த இந்தியன் 1ல வந்து அதே ஸ்டோரி தான். ஆனா வந்து இந்த படத்துல எப்படின்னா ஒரு இந்தியன் ஒரு உண்மையான ஒரு நேர்மையான இந்தியன் அவருடைய நாட்டுல நடக்கிற ஊழல்கள், கரப்ஷன் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அவன் நாட்டை ஒரு நல்ல நாடா மாத்துறதுக்கு அவன் என்னெல்லாம் பண்றான் ஒரு இந்தியன்றதான் இந்த படத்தோட கதை. சோ இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு என்ன எவ்வளவு வயசாகுது, நம்ம வயசாயிட்டோம் அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்ம தான் வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்ம தான் வந்து காப்பாற்றணும். நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வேற யாரும் வர மாட்டாங்க. நம்மளா ஒரு இந்தியனா வந்து நம்ம இந்த பிரச்சனையை காப்பாற்றணும்ன்றது இந்த படத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்துல வந்து கமல் சார் வந்து ப்ராஸ்பெட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அந்த மேக்கப்லாம் வந்து 6 ஹவர்ஸ்க்கு மேல உடம்புலயே நிக்காதெல்லாம் சொல்லுவாங்க. சோ அதை மீறி அவர் இந்த வயசுலயே வந்து இவ்வளவு மேக்கப் போட்டு சினிமாவில் அந்த ஆர்வம் அண்ட் டெடிகேஷன் வந்து பாராட்டக்கூடிய விஷயம்னா. அண்ட் கமலஹாசன் வந்து ஒரு படத்துல புது புது டெக்னாலஜிகள்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. இப்ப குணா படத்துல வந்து ஸ்டெடி கேமரா யூஸ் பண்ணாரு. மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துல வந்து டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணாரு. அதான் படத்துல வந்து மோஷன் கேப்சரிங் கேமரா யூஸ் பண்ணாரு. அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து விக்ரம் படத்துல வந்து மோகபோட் கேமரா யூஸ் பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய புது புது டெக்னாலஜிகள்லாம் வந்து கமலஹாசன் சார் வந்து நம்ம தமிழ் சினிமா கொடுத்துட்டு இருக்காரு. சோ அதனால அதுவே நல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது. சோ இந்த இந்தியன் 2 படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். இது இந்த படத்துல அடல் கண்டென்ட் வந்து பெருசா இல்ல. சோ எல்லா குடும்பங்களோட வந்து பார்க்கக்கூடிய படம் தான். இந்த இந்தியன் 2 படம் வந்து நல்ல ஒரு வெற்றி படமா அமைய என்னுடைய வாழ்க்கை. சூர்யா அவரும் அந்த ஜோக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு நல்ல விதமா தான் பண்ணியிருக்காரு. படம் ஒரு நல்ல இதுவே போற. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த குடும்பம் சார்ந்த உணர்வோட அந்த ஒரு சென்டிமெண்டோட போகும்போது அந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம் சார்ந்து அப்படின்னு இந்த குடும்பத்தையே காட்டாம இதுல வந்து உண்மையிலே இங்க சம்பாதிச்சது வெளிநாட்டுல எப்படி இருக்காங்க அந்த இதெல்லாம் காமிச்சுட்டு இங்க ஒரு நல்ல ஒரு போராட்டமான எதிர்கொண்டு அடுத்தது திரும்பவும் பிரச்சனைனா நீங்க வீடு, அதாவது என்னதான் தப்பு பண்ணாலும் என்ன நீங்க தப்புன்னு சொன்னா எனக்கு கோபம் வரும். அப்படி இருக்கும்போது சுயநலமா யோசிக்கும் போது உங்களுக்கு தப்பே தெரியாது. அப்படி இருக்கும்போது சித்தார்த் அவங்க அப்பா தப்பு பண்ணியிருப்பாரு. அப்புறமா அதை பார்க்கும்போது இந்தியன் தாத்தாவை எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி என்னடா சொல்லிட்டு ஃபீல் பண்ற மாதிரி காமிச்சிட்டு நான் எங்க போராட்டம் இருந்தாலும் நான் வந்து திரும்பவும் ஃப்ரீல வருவேன்ற ஒரு முறையில படத்தை அது கண்டிப்பா வந்துடும். ஆனா தெலுங்குலயே இந்திலேயே சுத்தமா போகாது. ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸுக்கு மாதிரி அவங்களுடைய ஆர்டிஸ்டும் போடல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையுமே கிடையாது, எங்கேயுமே கனெக்ட் ஆகல. தமிழ்நாடு வந்து நம்ம வந்து கமலஹாசன் சாருக்கு வர ஆளு இருக்காங்க, எஸ்வசூரியாக்கு வரவங்க இருக்காங்க, கண்டிப்பா பார்க்கலாம். எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்ட் 1 பார்த்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு படம் கமர்ஷியலா கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்ட் 2 ஒன்று வருதுன்றதை நமக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆனா இந்த படத்துல இப்பயே வந்து வார் மோட் அப்படின்ட்டு பார்ட் 3க்கு லீட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, அதாவது இவங்க வியாபார ரீதியான இந்த படத்தை பாக்குறாங்களே தவிர மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்றது இவங்க பார்த்த மாதிரி தெரியல. படத்துக்கு நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காங்க, அது ஓப்பனா சொல்லணும். மேக்கிங் எல்லாம் பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த யூனிசைக்கிள் சீன் நிறைய சீன் நல்லா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் நிறைய இருக்கு படத்துல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன ஆயிடுச்சு, அது 3 மணி நேரம் படம் உட்காந்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, இதை ஏன் 7 வருஷம் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நமக்கு ஒரு 2 நாள் எடுத்து முடிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு. அதே மாதிரி படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது. ஆனா அது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா படமே பிராக்டிகலா செட் ஆகாத ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல 2-3 மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, 2-3 டைரக்டாவே ஹிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் கரண்ட் அரசாங்கத்தை. ஒண்ணு நீட்டை ஆதரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் படத்துல போகுது. போலி டாக்டர் நீ லட்டு முடிஞ்சு டாக்டர் ஆகிருக்க அப்படின்றாங்க. அப்ப அந்த மாதிரி டாக்டரோட நீட்டு தேவை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு. 2வது வாரிசு அரசு என்ற ஒரு வார்த்தை இங்க படத்துல ஒரு விஷயம் பிளேஸ் ஆகும். இது எப்படி ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிச்சுன்றதே முதல்ல ஒரு பெரிய கேள்வி. சரி ஓகே, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள ஜஸ்டிஃபை பண்ணல. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தா பிடிக்காது. பார்ட் 2 மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேணும் ஒரு தடவை என்ன பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப வசனம் பேசுறாங்க. அனிருத்தை விட ஏஆர் ஓகே அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன்.
அனிருத் நல்லா தான் பண்ணிருக்காருன்னு சொல்ல. இது ஒரு அனிருத் படமாக்கி அனிருத் மியூசிக் மட்டுமே போட விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இதுல ஏஆர் ரஹ்மானோட பழைய கிளிப்ஸ் எல்லாம் ஒண்ணு போட்டு அதுக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அனிருத் ஒண்ணும் இல்ல ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. தலைவான்ற மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருந்தாங்க. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நெடுமுடி வேணு இருந்தாரு, விவேக் இருந்தாரு, மனோபாலா இருந்தாரு, மாரிமுத்து இருந்தாரு. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு எல்லாரையும். பட் எல்லாருக்கும் ப்ராப்பரா ரோல் பாத்தீங்கன்னா மனோபாலாக்கு மட்டும்தான் ப்ராப்பரா ரோல் இருந்துச்சு. விவேக் கூட அங்கங்க கட்டுக்கட்டாதான் ஒரு சீன் வராரு. நீங்க விஜய் டிவி ஜெகனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட விவேக் தரல அப்படின்னு சொல்லுவேன். காமெடிக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றது. பட் அவங்களை பார்த்ததுல சந்தோஷம். கடைசி படம் அப்படின்றதால நல்லா இருந்துச்சு அவங்களை பாக்குறதுக்கு. அதாவது நம்ம இதை மெசேஜாவே எடுத்துக்க முடியாது. இதை படம் சொல்ற பாடம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அந்த அளவுக்கு வந்து கிளாஸா எடுத்துருக்காரு. இதை பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்கன்னு எடுக்கிறாரு. அது தெரியல, நமக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது. நமக்கு தான் உட்காந்து அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க படம் பூரா. அது ஒரு அளவுக்கு மேல போனா கொஞ்சம் கிரிஞ்ச் ஆயிடும். தெரியும் படம் பார்க்க வரணும் போது இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் ஓவரா கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லேக் தெரிஞ்சது. ரெண்டாவது சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி தெரிஞ்சது. எமோஷன் ரொம்ப தூக்கலா போனோம்னு இவங்க போட்டாங்கன்றது தெரியுது. சித்தார்த் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. சித்தார்த்தோட போர்ஷன் வந்து படம் ஃபுல்லா ஒரு டிராவல் ஆகி வராது. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கரும் படம் ஃபுல்லா வராங்க. பாபி சிம்மா நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமால வந்து போலீஸ் என்ன கதாபாத்திரம் இருக்கும் அந்த கதாபாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க பாபி சிம்மாக்கு. அதை நீட்டா பண்ணிருக்காருன்னு சொல்லணும். அதான் சொன்னேன் இல்லையா, பார்ட் 1 பார்த்துட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமா பிடிக்காது. பார்ட் 2 மட்டும் தனியா பாத்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ரொம்ப லென்த் ரொம்ப லேக் அதான் விஷயம். பார்ட் 2 வந்து நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியல. இதுல பார்ட் 3 எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது வரும்போது கிட்ட போய் பாத்துக்கலாம். அது எல்லாமே டைரக்டர் கிட்ட தானே இருக்கு. ஓப்பனா சொல்லுவாங்க, நடிகர் கிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரால் என்ன முடியுமோ அதை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ப்ராப்பரா சங்கர் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் இன்னும் ப்ராப்பரா இருந்திருக்கணும்னு சொல்றாரு. ஒரு சேனாபதி வராரு அப்படின்னா சேனாபதி வந்து வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு மெசேஜ் சொல்லிட்டு கொலையை பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். ஒரு சீன் நம்ம பார்க்கும்போது அண்ணியனை பாக்குறோம், திருப்பி அண்ணியன் படம் பாக்குறோமா, அட்லீஸ்ட் அண்ணியனை திருப்பி போடுறத கூட பாத்துருக்கலாம் போல. இதுல அதை விட ரொம்ப கருத்து சொல்லி சாவடிக்கிற மாதிரி பண்றாரு. ஏத்துக்க முடியல. பிரம்மாண்டத்துக்கு ஒரு சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பானியோட மேரேஜ் வந்து இந்த படத்துல ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரூம் அந்த தங்கத்திலேயே வந்து டெக்கரேட் பண்ணி செட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. நம்மளே நம்மளே வாயடிச்சு போயிடுவோம். அப்படி இருக்கும் அந்த செட்டு. அதுதான் சங்கர் அப்படின்றது. அதெல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. மேக்கிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். செட்டு விஷயம் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ஆனா என்ன பண்றாருன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியா முடிக்காம இன்கம்ப்ளீட் ஸ்டோரியா முடிச்சு பார்ட் 3ல பாத்துக்கலாம் அப்படின்னு போனார் இல்லையா, அது ஏத்துக்க முடியல. 3 மணி நேரம் உட்கார வச்சு ஒன்னையும் சொல்லாம ஒண்ணு இல்ல படித்தோடும் கிழித்தோடுன்ற மாதிரி தான் இருக்கு. இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 3 லீட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிரச்சனை ஒழுங்கா எடுங்கன்றதாக சொல்றோம். படத்தை குறை சொல்லுன்ற நோக்கம் கிடையாது. படம் நல்லா இல்லைன்னு சொல்லி ஆகணும். இது நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னா திருப்பி இது மாதிரி ஒரு 4 டைரக்டர் பார்த்துட்டு இதே மாதிரி மொத்த படத்தை எடுத்து கிளம்பி வந்துருவாங்க. அதனால நல்ல படம் எடுங்கன்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணு இல்லை. கமல் வெறியா அந்த கல்கியில பார்த்தல அந்த இதுல இருந்து சரி கண்டினியூவா வந்து கமல் வெறியா இருக்கும் போல வெயிலா பண்ணிருக்கோம் போல சொல்லி போட்டு இருக்கும். அடுப்பு பேசிட்டு டைரக்ஷன் தான் மெயின் சொல்லுது. இதுல நடிச்ச சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த நிறைய கேரக்டர் வேஸ்ட் ப்ரோ. பாபி சினிமாலாம் தண்டாத்தரமா எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல ப்ரோ. நல்லாவே இல்லை ப்ரோ. பாபி சினிமா விவேக் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. விவேக் வச்சு ஒரு காமெடி பண்ணல, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய கேரக்டர் வேஸ்ட் ப்ரோ. ஒண்ணுமே இல்லை ப்ரோ. நீ என்ன அதான் ப்ரோ. யாரும் நல்லா சொன்னாங்களா, நல்லா அவங்க கூப்பிடுவா இன்னும் நல்லா நான் கேட்பேன். இன்னும் நல்லா நான் ஓப்பனா அது சொல்ல சொல்லுவாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இந்தியன் சங்கர் கமல் அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்தோம். நல்லா பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. நல்லா மேக்கிங் கேமராலாம் ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணிருக்காங்க. உழைப்பு கடின உழைப்பு கொடுத்துருக்காங்க, சந்தேகம் இல்லை. பட் கனெக்ட் ஆகல, நமக்கு பப்ளிக்கோட கனெக்ட் ஆகல. நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் நம்ம கனெக்ட் ஆகலன்னா அதுக்கப்புறம் அவ்வளவு இதுவா இருக்காது. ஒரு வெப் சீரிஸ்ல பாக்கும்போது ஒரு ட்ரைலர் மாதிரி கொடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு செகண்ட் பார்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்ல மேக்ஸிமம் சீன்ஸ் எல்லாமே பண்ணிருக்காரு. சின்ன ஒரு கிளிப் மட்டும் தான் பண்ணிருக்கேன். பட் இட் இஸ் நைஸ். இல்ல கமல் சார் எங்க he was always in that தான். பட் நிறைய கெட்டப் பண்ணிருக்காரு. இந்த செகண்ட் பார்ட்ல வந்து கெட்டப் அது ஓகே ஆகல. தேர்ட் பார்ட்ல இருக்க கெட்டப் I'm expecting very well. ஏன்னா அதுல தான் என் கேரக்டர் எல்லாமே இருக்கு. செட்ல பிரமாண்டம் இருக்கு, கதையில பிரமாண்டம் இருக்கு. புரியல. செட்ல பிரமாண்டம் இருக்கு, கதையில பிரமாண்டம் இருக்கு. அதான் நான் சொல்றேன். செகண்ட் பார்ட் ஏன்னு தெரியல. அதாவது செகண்ட் பார்ட் தேர்ட் மாத்தி மென்ஷன் பண்ணி டிலே பண்ணிருக்காங்க. சோ செகண்ட் பார்ட் பைலட்டா விட்டுருக்காங்க. சோ கதை பெருசா இல்ல, கண்டினியூஷனுக்காக
இந்த ஏஜ்ல கெட்ட போடுங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது நல்ல மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த அளவுக்கு மேட்ச் ஆகல, பட் தேர்ட் பார்ட் செம்மையா இருக்கும். ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க, ஸோ இட் வில் பி நைஸ். தேர்ட் போய் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. வெரி மச் ஆக்சுவலி. தேங்க்யூ. எப்படி வந்து இப்படி கரப்ஷன் இப்படி இருக்கு, அண்ட் ஆல்சோ அந்த தாத்தான்ற கேரக்டர் கொண்டு வந்துட்டு ஹவு சொசைட்டி கேன் கெட் இம்பாக்டட் ஆன் தட். ஸோ அதுதான் மோஸ்டா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஆக்டிங் வைஸ் வந்துட்டு கமல் சார், சித்தார்த், எவ்ரிபடி, ஐ மீன் சித்தார்த் டாப் நாச். சத்தியமா சொன்னா இந்த மூவி அந்த கொண்டு போறதே வந்து சித்தார்த்தா தான் இருக்கும். ஸோ மலையாளத்துல ஒரு லைன் சொல்ல முடியுமா ஏதாவது இந்த லைன் சொல்லுவாங்க, எங்க உண்டு சினிமா சினிமா கொள்ளலாம் So message Indian 1க்கும் Indian 2 பெஸ்டா இருக்குதா உங்களுக்கு பார்த்த வரைக்கும்? உங்களோட ஒபினியன் சொல்லுங்க. இந்தியன் டாப் நாச்ங்க. கொஞ்சம் லாஸ்ட்ல வந்து அவங்க ரொம்ப இழுத்துட்டாங்க படத்தை வந்துட்டு. அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு நல்லா இருந்திருக்கும். ஆனா ரொம்ப ஒண்ணு வித்தியாசம் இல்லை. இந்தியன் வந்து என்ன பண்ணுவாரோ அதுதான் பண்ணிடுறாங்க. கரப்ஷன் எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அது இன்னும் வந்து பிரீஃபா காமிச்சிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு லாஸ்ட்ல இந்த ஃபைட்ஸ் இன்னும் வந்து 20 மினிட்ஸ் மேலே இழுத்துட்டாங்க. அந்த சீனை குறைச்சிட்டு வேணா வேற ஏதாவது கரப்ஷன் மாதிரி காமிச்சிருக்கலாம், இல்ல வந்து பிரீஃபா காமிச்சிருக்கலாம். கரப்ஷன் எப்படி வந்து கிளியர் பண்ணலாம், கரப்ஷன் இல்லாம எப்படி வந்து ஒழிக்கலாம் அது சொல்லி வந்து பிரீஃபா காமிச்சிருக்கலாம். ஃபைட் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு அன்வான்டான ஃபைட் சொல்லுங்க, வந்து அந்த இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை ஃபைட் சொல்லணும். லாஸ்ட்ல அதுதான் கொஞ்சம் ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. உங்களோட ஒபினியன்? தெரியும் அந்த இந்தியன் மொழி இந்த அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாக்க. அண்ட் ஆல்சோ சங்கர் சார் ஃபைட், நியூ திங்ஸ், சாங்ஸா இருக்கட்டும். ஒரு சாங் ஃபர்ஸ்ட் சாங் வரும், இந்த லொகேஷன் எவ்ரிதிங் எல்லாமே கேட்டாச்சு. ஒரு டான்ஸ் சொல்ல வர்றது வந்துட்டு அந்த டான்ஸ் ஒன்று இருக்கும். இந்த தாத்தாவோட சாங்கோட இந்த கிளைமேக்ஸ், ஐ மீன் லாஸ்ட் பார்ட்ல வந்துட்டு எவ்ரிபடி வில் பி இன் ஒரு ஸ்டேஜ் நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் டான்ஸ் இஸ் கிரேட், எவ்ரிதிங். Okay. Anirudh music நல்லா பேசப்படுமா அந்த படத்துல? I mean, comparing to other movies, Anirudh is okay because I don't know why, because அந்த songs வந்து ரிலீஸ் ஆகிற டைம் வந்து முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். அதுக்கப்புறம் வந்து விக்ரம் எல்லாமே இது முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண படம் நினைக்கிறேன். ஸோ yeah, it is okay. Okay. Part 3 க்கு எந்த அளவுக்கு ஈகரா இருக்கு? Seriously, part 3 தான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். Okay. இந்த part 3 ஒரு ஸ்மால் glimpses காட்டுனாங்க. So that was great. Okay. Rating எவ்வளவு கொடுப்பீங்க 10 out of இந்த மூவிக்கு? part 2 கா? part 2 ஒரு 6 to 7. 6 to 7. Solid. 3 கம்மியா அந்த 30 நிமிஷம் ஃபைட் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். 30 நிமிஷம் அன்வான்டான ஃபைட், அது வந்து ஃபைட் மாதிரி தெரியல. அது வந்து அப்படியே ரோட்ல எங்கேயும் போயிட்டே இருக்காங்க, அவர் பத்தியே போயிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபைட்டே கிடையாது, அவர் வந்து அவரே காமிச்சிட்டு இருப்பாங்க 20 மினிட்ஸ் ரோட்ல அங்கேயும் போயிட்டே இருப்பாங்க. அவர் துரத்தி எல்லாரும் துரத்துவாங்க, அவர் பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிரீஃபா கரப்ஷன் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கலாம். ஃபைட்டுங்கிற பேர்ல ஃபைட்டே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் காமெடியா பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ். சாலிட் 8. ஓகே, இந்தியன் 2 மோஸ்ட் அவைட்டட் மூவி. 7 வருஷமா பண்றாங்க. செம்ம பட்ஜெட் இருக்கு, கமலாசனோட செம்ம கால்சீட் இருக்குது, எங்கேயுமே டைம் பிரச்சனை இல்லை. சங்கர் சார், அனிருத் பிடிச்சி மேஞ்சிருப்பாங்க அப்படின்னு வந்தோம். விடிய காலம் 5 மணிக்கு இந்தியன் 1 பார்த்துட்டு அப்பா என்ன மாதிரி படம் இது, 50% 70% இந்த படத்துல இருந்தா போதும் வந்ததுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணல. ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம 2K கிட்ஸ் 96ல வந்துட்டோம். 2K கிட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ஓப்பனிங் பார்த்துருக்க மாட்டாங்க, டிவில தான் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் உண்மையில பயங்கர ஃபீலா இருக்கும். ஏன்னா இந்தியன் 1 பார்க்காதவங்க. இந்தியன் 1ஓட பிளாட் வந்து நம்ம நல்லா தெரியும், கரப்ஷன் பத்தி சொல்றாங்க. ஸோ இதுலயே கரப்ஷன் பத்தி சொல்ல போறாங்க போதே அங்கேயே நம்ம லேக் ஆயிரும். என்னடா மறுபடியும் கரப்ஷன் ஆகுது. அங்க வந்து ஒரு 500 ரூபாய் ஒரு ஆர்டி லஞ்சம் வாங்கும்போது நம்ம கோவம் வந்துச்சு. இவங்க அடிங்க சார், இவனை போடுங்க சார், இவனை கொள்ளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். இங்க 1000 கோடி 2000 கோடி 1 லட்சம் கோடி எல்லாம் வாங்கி நம்ம பழக்கப்படுத்தி விட்டாங்களா. ஸோ அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. அவனை கொல்லும் போதும் சரி, கமலாசன் அவர் வந்து பழி வாங்கும் போதும் சரி, எந்த ஒரு இதுவுமே நம்ம கனெக்ட் ஆகாம போது ரியல் டிசப்பாயிண்டட். மியூசிக் தான் சொல்லலாம். கப்பலேறி போயிடுச்சு, மாயா மச்சிந்தா, அக்கடன்னு 1 பாட்டு, இந்த 3 பாட்டு அந்த படத்துல எவ்வளவு அந்த படம் ஓடுறதுக்கு பெரிய இதா இருந்துச்சு அந்த படம். அதுல இதுவுமே இந்த சாங் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா கமல் சாரா வந்து லோகேஷ் பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாங்க. படத்துல 100%ல வந்து 60% ஸ்டார்ட் எல்லாமே ஹை ஸ்பீட் ஸ்டார்ட் போட்டு ஒரே பில்டப் கொடுத்து மியூசிக்லயே வந்து படத்தை உட்கார வச்சிருப்பாங்க. மியூசிக் தான் படத்துல கச்ச 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 பயங்கரமா இருக்கும். ஒரு புல்லட் வெளியே போகும்போது கூட அப்படி ஸ்லோ மோஷன்ல போகும். அந்த மாதிரி ஒரு
பில்டப் ஷாட்டே கமல் சாருக்கு பிடிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பில்டப் ஷாட்டை கொடுத்து ஒரு சரியான பிஜிஎம் கொடுத்து ஃபேன்ஸுக்காக ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை. இந்தியன் 1க்குள்ள 2க்குள்ள பெரிய ஒரு கலந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த மேக்கப். ஸோ இந்தியன் 1ல கூட அவ்வளோ க்ளோஸ் அப் காமிக்க மாட்டாங்க. அந்த மேக்கப்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா ஈஸியஸ் எக்ஸ்ட்ரா க்ளோஸ் அப் ஷாட் இங்க வச்சிருப்பாங்க. அப்போ கூட நம்மளுக்கு இது மேக்கப்ல இருந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. ரவிவர்மா சார் கேமரா சான்ஸே அந்த அளவுக்கு படிக்கணும். ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தோம், ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தோம்னா ஹாலிவுட் படத்துக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாங் அதுக்கு தோகா வந்து ஒரு இந்த சாங் போட்டிருப்பாங்க, ராப் சாங் போட்டிருப்பாங்க. பக்காவா எல்லாமே சுட்டாச்சு. அதுக்கப்புறம் படம் எங்கேயுமே கனெக்ட் ஆகல. அதுதான் பெரிய மைனஸ். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. விஜய் சூர்யா வரதுனால தேர்ட் பார்ட் நல்லா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சரியான லீட் கொடுத்து நின்றுருக்காங்க. ஆனா படத்தை லஞ்சம் வாங்கினா ஒவ்வொரு தடவை இந்தியன் பார்த்தாலும் தேடிட்டு இருக்க முடியாது. ஒரு கன்க்ளூஷன் கொடுங்க, எந்த மாதிரி பண்ணுனா இனிமேல் லஞ்சம் நடக்காதுங்கிறத ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. வீட்டை சுத்தம் பண்ண ஒருத்தன், அப்பதான் நாடு ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாகும். அதை வந்து கடைசியில் அவங்களே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. வீட்டை சுத்தம் பண்றவங்க நான் அதெல்லாம் சுத்தம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கேன். அப்படியே கண்டிப்பா போயிருந்துக்கலாம். வீட்டை சுத்தம் பண்ண ஒரு ஒருத்தனும் ஒரு 10 பேர் இருக்கோமா, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, அதான் வீட்டை சுத்தம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நாளை சுத்தம் அதை தெளிவா சொல்லாம ஏன் இப்படி போனாங்கன்னு தெரியல. ஓகே 10 out of 6.8 கொடுக்கலாம். எப்படி இருந்தது ப்ரோ? நான் என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸ்பிரஷனோட 2 மணிக்கு நான் வந்து 2 மணி நான் இந்தியன் 1 பார்த்து முடிக்கும் போது 2 மணி 2 நைட் 2 அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஒரு வைப்ல இருந்தோம் பாத்தீங்களா. அந்த வைப்பு இந்த படத்தை 3 மணி நேரம் பார்த்தேன், வரவே இல்லை. ஏன் வரலன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து டிக்கெட்லாம் எடுத்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து உட்கார்றது வந்து ஒரு படத்தை வந்து அது சங்கர் சார் படம் பெரிய விஷுவலா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னா அந்த விஷுவல் இருக்கே தவிர பிரம்மாண்டம் இருக்கு. ஏன்னா பிரம்மாண்டத்தை தாண்டி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது வந்து பெருசா எதுவும் பண்ணல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணலன்னா ஒரு படம் வந்து ஹிட் ஆகாது. அதுதான் முக்கியம். மகாராஜா மாதிரி படங்கள்லாம் சின்ன சின்ன பட்ஜெட்ல 100 கோடி கலெக்ஷன் வருது. ஆனா இந்த படங்கள் வந்து இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல கொடுத்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அவங்க மணியை வந்து வேணுமே வேஸ்ட் பண்றாங்களா, இல்லைன்னா ஏன் இது பண்றாங்க, தமிழ் சினிமாவுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது இந்த படங்கள் தாண்டி சங்கர் சார் கொடுத்துருக்கலாம், பட் இந்த கதையை வந்து மறுபடியும் எடுக்க சொல்லிருக்கூடாது. ஏன்னா இந்தியன் ஒரு மேஜிக், பாஷா ஒரு மேஜிக், தளபதி ஒரு மேஜிக், நாயகன் ஒரு மேஜிக். அந்த மேஜிக் மறுபடியும் அவங்க கொண்டு வர முடியுமா? முடியாது. மறுபடியும் கமல் சாரும் மணிரத்னம் சாரும் சேர்ந்தாங்கன்னா வேற படமா தான் இருக்கும். மறுபடியும் நாயகன் 2 எடுக்கிறேன் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க நாலேஜ் படி அவங்களுக்கு வந்து தெரியும் இது பண்ணக்கூடாது. அது நம்ம அப்போ 90s பண்ண மேஜிக், அந்த மேஜிக் கொண்டு வந்தா இப்ப இருக்கிறவங்களுக்கு அது எடுப்படாது அப்படின்னு தெரியணும். அது இவங்க சங்கர் சாருக்கு வந்து அது எப்போ புரியும் தெரியல. அவரோட கிரியேட்டிவிட்டியை வந்து விண்வெளி அளவுக்கு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து வேசார்படி தள்ள மாட்டாரு. என்ன பண்றது, நம்ம அதுக்குள்ளேயே ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்து அவர் சுத்திட்டு இருக்காரு மாதிரிதான் வந்து எனக்கு தெரியும். தவிர கொஞ்சம் அவரு அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் வேற வேற விஷுவல்ஸ் எங்களுக்கு காட்டினா படங்கள் பயங்கரமா வரும். தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல பேர் வரும். தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய கத்துக்க முடியும். அப்புறம் அப்கமிங் டேஸ் வந்து இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்றத சங்கர் சார் வந்து கத்துக்கிட்டு வந்தவங்க. இப்ப அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்றதுதான் எனக்கு. இந்தியன் 1 வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகுது. இந்தியன் 2 எப்படி எமோஷனலா கனெக்ட் ஆகுதா? ஏதோ நாடகத்தை பார்த்தா எப்படி கனெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருக்கு. தவிர இந்தியன் படத்தை பார்த்துட்டு கனெக்ட் ஆகும்பா அப்படின்னு. ஏன்னா சித்தார்த்தோட ஃபேமிலி ஒரு பிரச்சனை வரும், அவங்க பக்கத்தோட ஃபேமிலி ஒரு பிரச்சனை வரும். அது பக்கத்து ஒரு தெருவுல இருக்குன்னா தெருவுல 10 வீட்லயே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த 10 பிரச்சனையும் காட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவு பிரச்சனை காட்டணும்னு அவசியமே இல்லை. ஏன் வந்து காட்டி அதை கஷ்டப்படுத்தி அவங்களையே கஷ்டப்படுத்தி ஆடியன்ஸையும் கஷ்டப்படுத்தி அது ஒரு ஃபைட் சீன்லாம் வரும். ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்கா ஒரு விஷயம்லாம் வந்து படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்து படத்துல வந்து கமல் சாரே வந்து நடிக்க விடாம பண்ண மாதிரி அந்த மேக்கப் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் இவ்வளவு குறை சொல்லணும்னு இல்லை, ஆனா படத்துல வந்து அவுட்புட்டா வரும்போது பெருசா எடுபடலன்னு தான் நினைக்கிறேன். சித்தார்த்தோட அந்த ஒரு நடிப்பு மட்டும்தான் வந்து நல்லா இருக்கு. கமல் சாரோட நடிப்பு வந்து அவரு நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இல்ல, கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு உலகநாயகன் கமல் சாரோட நடிப்பே வந்து பீட் பண்ணிட்டாரோ சித்தார்த் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பெருசா இல்ல. விவேக் சார் அப்புறம் மாரிமுத்து சார் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து நம்ம விட்டு இறந்து போயிட்டாலும் மறுபடியும் அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. பட் அவங்க வந்தும் பிரயோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சொல்றாங்களே அவங்களோட கேரக்டர். ஆமா 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 அவரும் வந்து தான். அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு சார் ஒருவர், அவரும் வந்து கிருஷ்ணசுவாமி நினைக்கிறேன். அவரும் வந்து தான். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணும்போது
ஓகே டெக்னாலஜியா படம் டெக்னிக்கல் வைஸ் படம் ஸ்ட்ராங். ஆனா ஸ்கிரிப்ட் வைஸ் கிரியேட்டிவிட்டி வைஸ் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஊழல் பத்தின மெசேஜ் எந்த அளவுக்கு ரீச் ஆகும் மக்களுக்கு? ஊழல் பத்தி நமக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? அது அப்படியே படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல வருது, யூடியூப்ல வருது, எல்லாருமே யூடியூப் சேனல்ல உட்கார வச்சு இதுதான் நடக்குது இது நடக்குது எல்லாருமே வந்து ஒரு ஓப்பன் மீடியாவா ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த ஒரு சொசைட்டில இப்போ இந்த ஸ்கிரிப்டை மறுபடியும் என்னமோ தெரியாத ஒரு விஷயத்த கொண்டு வர மாதிரி அவர் பண்றாரு. அவர் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே, மறுபடியும் எனக்கு அதையே கொண்டு வரணும் அப்படின்றதுதான் வந்து எங்களோட கேள்வி, என்னோட கேள்வின்னு நினைக்கிறேன். அது சங்கர் சார் வந்து வேற மாதிரி ஸ்கிரிப்டை கொண்டு போனார்னா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களால கத்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ரேட்டிங் வந்து 10க்கு 6 ப்ரோ, அவ்வளவுதான். கம்மி இதுவே வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். நான் 5-4 தான் கொடுத்துருப்பேன். ரொம்ப வந்து என்ன வந்து லோ பண்ணிட்டாங்க. நான் இவ்வளவு எக்ஸ்பிரஷன் வந்து இனிமே எந்த படத்தையும் வைக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை வந்து இப்படி ஒரு சின்ன பட்ஜெட் படம் எல்லாம் வந்து நல்ல தரமான படங்கள்லாம் வரும்போது இவ்வளவு பெரிய படங்கள் வந்து இவ்வளவு பெரிய படம் ஏதோ உப்மா கிண்டி வச்ச மாதிரி தான் இருக்கு படம். ஏதோ ஒரே விஷயத்த சரி இந்த விஷயத்த இந்த ஸ்கிரீன் ஒரே வேற படத்துல வந்துச்சா, அது ஒரு அனிமேஷன் சரி, ஒரு கிராபிக்ஸ் சரி, ஒரு பொம்மை சரி அப்படின்ற மாதிரி அது எலிமெண்டா தான் சேர்த்துருக்காங்க தவிர ஸ்கிரிப்ட்ல ஒரு வேல்யூ வந்து சேர்க்கவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெருசா இல்லை ப்ரோ படத்துல. ஓகே தேங்க்யூ.